இன்று ராமநவமி. ஒழுக்கத்தில் சிறந்த மனிதர் அப்படின்னு ராமரை சொல்லுவாங்க. ராமரின் வாழ்வை ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், இந்த 3 சொற்களில் அடக்கிவிடலாம். ஒரு வில் என்றால் தீய சக்திகளை அழிப்பதிலும் தர்மத்தை நிலைநாட்டவும் ஒப்பற்ற வீரம் கொண்டவர். ஒரு இல் என்றால் சீதையை மட்டுமே தன் வாழ்நாள் முழுதும் நேசித்த ஏகபத்தினி விரதன். ஒரு சொல் என்றால் தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்ற தசரதர் வாய்மொழியாக சொல்லாத போதிலும் கைகேயி விருப்பத்தை ஏற்று நாட்டை துறந்து வனம் சென்றவர், சொன்ன சொல்லை காப்பவர். ஒரு அரசனாக தனது சொந்த விருப்பு வெறுப்புகளை விட நாட்டு மக்களின் கருத்திற்கே முன்னுரிமை அளித்தார். நீதியும் நேர்மையும் அமைதியும் நிறைந்த ஒரு ஆட்சி முறையை அவர் வழங்கியதால்தான் இன்றும் மிக சிறந்த ஆட்சிக்கு ராமராஜ்யம் என்று கூறுவார்கள். எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த போதும் நிதானத்தையும் அமைதியையும் ஒருபோதும் இழக்காமல் இருந்தவர்தான் ராமர். ராம என்ற சொல்லுக்கே மகிழ்ச்சி தருபவர் என்ற பொருள். ராமரை வழிபடுவதால் மன உறுதி மற்றும் தைரியம் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமை பெருகும், நேர்மையான சிந்தனைகளும் சொல்லிய சொல்லை காப்பாற்றும் பண்பும் இயல்பாகவே வளரும். ராமரை வணங்குவதன் மூலம் அனுமனின் பலமும் புத்திசாலித்தனமும் பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். ராம என்னும் 2 எழுத்து மந்திரம் தாரக மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மனதிற்கு ஆழ்ந்த நிம்மதியை தருகிறது. ராமரின் ஆசையுடன் நம் வாழ்வில் அனைவரும் நலம் பெறுவோம். ஹம்பியின் சிறப்புகளை கடந்த சில பதிவுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆஞ்சநேயரை முதலில் ராமர் சந்தித்ததும் ஹம்பியில்தான். அந்த கதையை பற்றி தான் வர பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.